வேற என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கு? இந்தியன் கிட்டனுக்கும் இந்த கிட்டனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? கேலிகோன்ஸ், டாபி இருக்கு, ஹிமாலயன் ட்ரீட் பண்ண கிட்டன்ஸ் தான் ரெண்டுமே. அதோட வந்து இது வந்து ஒரு டால் மாதிரி தான். பட் சாப்பிட்டு அவங்க சாண்ட் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பண்றதுனால ரூம் டெம்பரேச்சர். இதெல்லாம் குழந்தைங்க கிட்ட அக்ரெசிவா இருக்குமா? ட்ரை ஃபுட் எடுத்ததுக்கு அப்புறம் தான். இப்போ நீங்க டாக்ஸ்லாம் பாத்தீங்கன்னா அதனால ஒரு ஃபிளாட்ஸா இருந்தாலும் சரி, எனக்கு வந்து ஒரு கிஃப்டா கிட்டன் வாங்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு கேட் ஃபார்முக்கு வந்திருக்கோம். இவங்க வந்து பெர்ஷியன் கிட்டன்ஸ், நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கிட்டன்ஸ்லாம் வந்து வச்சிருக்காங்க. அது எல்லா வெரைட்டிஸையும் பார்த்து நம்ம வந்து ப்ரைஸோட நம்ம வந்து எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் ஒரு நல்ல பெட்டு வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இவங்களை காண்டாக்ட் பண்ணிட்டு இந்த கிட்டன்ஸ்லாம் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இது விளையாடுறது எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். குட்டி குட்டியாக அழகாக க்யூட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து பாருங்கள். நம்ம வந்து நிறைய வெரைட்டிஸ் அண்ட் கலர்ஸ்லாம் வந்து காட்ட போகிறோம். ஸோ இந்த கேட் ஃபார்மோட நம்பர் வந்து நான் இங்கேயே கொடுத்துருப்பேன். அது மூலமாக நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் வந்து டெலிவரி கூட வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கும் நிறைய வந்து எப்படிலாம் வளர்க்கணும்னு டவுட்ஸ்லாம் இருக்கும். அதுவும் நம்ம வந்து கேட்டு கிளியர் பண்ண போகிறோம். ஸோ என்ன மாதிரி வளர்க்கலாம், எப்படிலாம் மெயின்டைன் பண்ணலாம்னு நம்ம வந்து கேட்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா இது நிறைய ஆசமான வீடியோஸ்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க இப்போ பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த கிட்டன்ஸ்லாம் எப்படி விளையாடுது அது எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி வளர்க்கணும் அதுவும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அனுஜா. நாங்கள் வந்து மேடவாக்கம் சென்னையில் வந்து பெர்ஷியன் கிட்டன்ஸ்லாம் சேல் பண்ணிட்டு இருக்கோம். இது எந்த கண்ட்ரியோட ஆரிஜின்கா? இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஈரான் ப்ரீடு. பட் இப்போ வந்து இந்தியாவிலே வந்து ப்ரீட் பண்ணுறாங்க. இந்தியன் கிட்டனுக்கும் இந்த கிட்டனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? நீங்களே பார்க்குறீங்க, இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிட்டன்ஸ் அடல்ட் எல்லாமே இருக்கு. ஆனால் ஒரு சவுண்டு கூட இருக்காது. இதே நீங்கள் இந்தியன் கிட்டன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சவுண்ட் இருக்கும். அதோட வந்து இது வந்து ஒரு டால் மாதிரி தான். இது அவங்க வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்க, நம்ம கூடயே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்தியன் கிட்டன்ஸ் மாதிரி போயிட்டு அவங்களுக்குலாம் வர தெரியாது. இது வந்து ஒரு ஹோம் பெட்டுக்கு இது வந்து பெஸ்ட் பெட். இது இதோட லைஃப் ஸ்பேன்லாம் எப்படி இருக்கும்க்கா? 12 to 15 இயர்ஸ் இருக்கு. இதுக்கு ஏசி தேவையா? ஏசிலாம் தேவை கிடையாது. இது வந்து இங்கேயே ப்ரீட் பண்றதுனால ரூம் டெம்பரேச்சர்ல இருந்தா போதும். ஏசி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதெல்லாம் குழந்தைங்க கிட்ட அக்ரெசிவா இருக்குமா? கிடையவே கிடையாது. இது வந்து எப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு டால் மாதிரி தான். அவங்க வந்து எந்த அக்ரெசிவா எதுவுமே இருக்க மாட்டாங்க. ரொம்ப சாஃப்ட் நேச்சர் இவங்க எல்லாம். நார்மல் கேட்ஸ்க்கும் இதுக்கு ஒரு கேட்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸே அதுதான். இவங்க ரொம்ப கைண்டா இருப்பாங்க. இதோட மெயின்டெனன்ஸ்லாம் எப்படிக்கா? இதோட மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான மெயின்டெனன்ஸ் தான். நீங்க வந்து டாக்ஸ் மாதிரி இதை வெளியெல்லாம் வாக்கிங் கூட்டிட்டு போகணும் அப்படின்லாம் கிடையாது. இவங்களுக்குன்னு சாண்ட் வந்து ஒரு பவுல்ல போட்டு நீங்க வச்சுட்டீங்கன்னா அந்த சாண்ட்ல தான் அவங்க பாத்ரூம்லாம் போவாங்க. அது மாதிரி ஃபுட்டு வந்து நீங்க வச்சுட்டு நீங்க எங்க வேணாலும் போயிட்டு வரலாம். இப்போ மார்னிங் போயிட்டு நீங்க ஈவினிங் தான் வரீங்க, ஒரு ஒர்க்கிங் பர்சனா இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இது ரொம்ப கரெக்டான பெட்டு. ஏன்னா நீங்க ஃபுட்டும் தண்ணி வச்சுட்டு போயிட்டீங்கன்னா அவங்க வாட்டுக்கு சாப்பிட்டு அவங்க சாண்ட் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுல எத்தனை கலர் வெரைட்டிஸ்க்கா இருக்கு? கலர் வெரைட்டிஸ்னு பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. இப்போ ட்ரிபிள் கலர்லாம் வந்து கேலிகோன்னு சொல்லுவாங்க, டாபி இருக்கு, ஹிமாலயன் இருக்கு, அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கு. இதுக்கு ஏதாவது டிசீஸ் வர வாய்ப்பு இருக்காக்கா? இது வந்து ஜென்ரலா ஃபீவர் வரும், டைஜஷன் ப்ராப்ளம் வரும், அந்த மாதிரி இருக்கு. அதுக்கெல்லாம் மெடிசன் இருக்கு. மெடிசன் கொடுத்தா ஒரு 2 daysல சரியாயிடும். இது என்ன மாதிரி ஃபுட்லாம் கொடுக்கலாம்? இதுக்கு வந்து வெட் ஃபுட், ட்ரை ஃபுட் ரெண்டுமே பெட் ஷாப்ல எல்லாம் கிடைக்கும். ஹோம்மேட் ஃபுட்ஸும் இருக்கு. அந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். வேற என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கு? நாங்க வந்து கேட்ஸ்க்கு வந்து போர்டிங் பண்றோம், ப்ரீடிங் பண்றோம். அது போக வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து பெட்ஸ் மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணி தரோம், க்ரூமிங் அந்த மாதிரிலாம் பண்ணி தரோம். கேட்ஸ்க்கு எப்படி வேக்சின் போடணுமா? ஆமா, கேட்ஸ்க்கும் டாக்ஸ் மாதிரி தான் வேக்சின் போடணும். ஃபர்ஸ்ட் ஒரு 2 வேக்சின் போடணும். 2 monthsல ஒன்று, 3 monthsல ஒன்று. அதுக்கப்புறம் இயர்லி ஒன்ஸ் ஒரு வேக்சின் போடணும். ப்ரீடிங்லாம் எப்படி? நீங்களே ஓன் ப்ரீடிங்கா? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது வந்து நாங்க ப்ரீட் பண்ண கிட்டன்ஸ் தான் ரெண்டுமே. நாங்க ஓன் ப்ரீடிங்கும் பண்ணுவோம். நாங்க கிட்டன்ஸ் கொடுத்த இடத்துல குட்டி போட்டுச்சுனாலும் அந்த குட்டியை எடுத்து நாங்க சேல் பண்ணி தருவோம். ஸோ ரெண்டுமே நாங்க பண்றோம். எத்தனை மந்த் கிட்டன் நீங்க வந்து கொடுப்பீங்க கஸ்டமருக்கு? ஆக்சுவலா இந்த கிட்டன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 30 daysக்குள்ள தான் இருக்கும். ஸோ நாங்க வந்து கம்ப்ளீட்டா 45 days வரை மதர் ஃபீட்ல எடுத்து அதுக்கப்புறம் ஒரு 10 to 15 days வந்து ட்ரை ஃபுட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நல்ல வெயிட் அதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் நாங்க வந்து கிட்டன்ஸ் வந்து கொடுப்போம். அட்லீஸ்ட் வந்து 2 months கிட்ட எடுக்கணும். ரொம்ப குட்டி கிட்டன் எடுத்தாலும் ரொம்ப கஷ்டம். அதனால ஒரு மினிமம் ஒரு சைஸா பார்த்து தான் நாங்க கிட்டன்ஸ் வந்து கஸ்டமருக்கு கொடுக்குறது. எந்த மாதிரி இடத்துலலாம் இந்த கிட்டன்ஸை வளர்க்கலாம்? இப்போ நீங்க டாக்ஸ்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டட் ஹவுஸ்லயோ இல்ல வந்து ஒரு ஃபிளாட்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் ஆனா இந்த வெரைட்டி ஆஃப் கேட்டை பொறுத்தவரை நீங்க எங்க வேணாலும் வந்து நீங்க வந்து கேட்டை வந்து வளர்க்கலாம். ஏன்னா இவங்களோட சவுண்ட் இருக்காது, வெளியே வர மாட்டாங்க. அதனால ஒரு ஃபிளாட்ஸா இருந்தாலும் சரி, ஒரு ரெண்டட் ஹவுஸா இருந்தாலும் சரி, தாராளமா நீங்க வந்து ரூம் டெம்பரேச்சர்லயே வந்து கேட்டை வளர்க்கலாம். நீங்க எத்தனை வருஷமா இது பண்றீங்க? நாங்க பாத்தீங்கன்னா ஒரு 3 years பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலா
ஆக்சுவலாக நாங்கள் இது எப்படி ஸ்டார்ட் பண்ணோம்னா எனக்கு வந்து ஒரு கிஃப்டாக தான் வந்து எனக்கு வந்து வாங்கி கொடுத்தாங்க. ஒரு கிட்டன் வாங்கினோம், அதுக்கப்புறம் இன்னொரு கிட்டன் அதுக்கு பேர் வாங்கினோம், அதை அப்படியே ஸ்டார்ட் பண்ணி இப்போ இந்த லெவலுக்கு வந்து இருக்கு. இப்போ வந்து நாங்களுமே நிறைய இடத்துல வந்து ஈவெண்ட் சர்ப்ரைஸ் ஈவெண்ட்லலாம் வந்து நாங்களே இப்போ கிஃப்ட் வந்து கொடுக்குறோம். சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை டைரெக்டாக ஹோம் டெலிவரியே நாங்கள் பண்ணுறோம். இதோட க்ரூமிங் அண்ட் மெயின்டெனன்ஸ்லாம் எப்படிக்கா? இது ஆக்சுவலாக கேட்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக அதுவே அதை க்ளீனாக தான் வச்சுருக்கோம் 90%. நீங்கள் இப்போ டாக்ஸ் மாதிரி அடிக்கடி க்ளீன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இன்கேஸ் ஏதாவது டர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வாஷ் பண்ணி க்ளீனாக வச்சுக்கணும். அதே மாதிரி நீங்கள் இல்லை எனக்கு வாஷ் பண்ண பயமாக இருக்குது அப்படின்னா நாங்களும் வந்து க்ரூமிங் ஃபெசிலிட்டிஸ் நாங்களும் வச்சுருக்கோம், நாங்களும் வந்து பண்ணி தருவோம். ஓகே, இப்போ ஒர்க்கிங் பர்சனால இதெல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணி வளர்க்க முடியுமா? கண்டிப்பாக ஒர்க்கிங் பர்சனால கண்டிப்பாக அதை மெயின்டைன் பண்ண முடியும். ஏன்னா வந்து நீங்கள் காலையில் ஃபுட்டு வச்சுட்டு போயிட்டீங்க, தண்ணி வச்சுட்டு போயிட்டீங்கன்னா அவங்க வந்து சாப்பிட்டு அவங்க தூங்குவோம். ஏன்னா கேட்ஸ் வந்து யூஸ்வலாகவே வந்து 16 to 18 hours வந்து தூங்கும். ஸோ நீங்கள் ஒர்க்கிங் பர்சனுக்கு வந்து பெஸ்ட் பெட்டுன்னு பார்த்தா கேட்ஸ் தான். இந்த கேட்டெல்லாம் எப்படி நம்ம கேஜில் போட்டு தான் வளர்க்கணுமா? இல்லை, கேட்ஸ் வந்து எப்பவுமே கேஜில் போட்டு வளர்க்கக்கூடாது. அது கேஜில் போட்டு நீங்கள் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாலே அதுக்கப்புறம் அது சாப்பிடாது, ஏதாவது இஷ்யூஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ கேட்டை வந்து அது ஃப்ரீயாக விட்டுருணும். டெலிவரியெல்லாம் எங்கே வரைக்கும் பண்ணுறீங்க? சவுத் ஜோன் ஃபுல்லாக பண்ணுறோம். கேரளா, ஆந்திரா, பெங்களூர், தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம். டிரான்ஸ்போர்ட்லாம் சேஃபாக நீங்கள் அனுப்பி விட்டுருவீங்களா? கண்டிப்பாக. ஏன்னா நாங்கள் டிரான்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நைட்டு மட்டும்தான் பண்ணுவோம். பகலில் வெயிலில் வந்து டிரான்ஸ்போர்ட் அனுப்ப மாட்டோம். நைட்டு நாங்கள் இங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ண ஏற்றி விட்டோம்னா மார்னிங் வந்து உங்களுக்கு வந்து ரீச் ஆயிடும். பக்காவாக வந்து பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி தான் அனுப்பிச்சி விடுவோம். ப்ரைஸ்லாம் எப்படிக்கா? ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4000லேருந்து இருக்குது. டிபெண்ட்ஸ் அதோட குவாலிட்டியை பொறுத்து ப்ரைஸ் மாறும். இப்போ உங்ககிட்ட கேட்ஸ் வாங்கினா கஸ்டமர் சப்போர்ட்லாம் எப்படி நீங்கள் பண்ணுவீங்க? எங்ககிட்ட வாங்குற கிட்டன்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக எங்களோட லைஃப் டைம் நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவோம். எந்த டைம் வேணால் நீங்கள் கால் பண்ணி என்ன டவுட் வேணாலும் கேட்கலாம். நீங்கள் கேட் வாங்கும் போதே எல்லா டீட்டெயில்ஸும் நாங்கள் சொல்லிடுவோம். என்ன டவுட்னாலும் எந்த டைம் வேணாலும் எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எங்கள் சப்போர்ட் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு உண்டு. நல்ல கிட்டன்ஸ் வேணும், நல்ல பெட்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள்.